பார்த்துட்டேன். திரு செந்தில் அதிபன், உங்களுடைய கருத்து என்ன? இதுல எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, அரசுடைய நடவடிக்கை திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை, நடவடிக்கை எடுத்துட்டு தான் பேரவையில் வந்து பேசுறேன், இன்னும் நடவடிக்கை தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மதுவிலக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வருது, சிபிஐ விசாரணை வேணும்ன்ற சொல்றாங்க. முதலமைச்சருடைய உறுதியை நீ எப்படி பார்க்க, உறுதிமொழியை எப்படி பார்க்குறீங்க? அரசுடைய நடவடிக்கை குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்ல, கள்ளசாராய சாவுகளை பார்த்து முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது என்பதை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இது போன்ற சம்பவங்கள், குடி நோய் என்பது இன்றைக்கு ஒரு பெரிய சமூக தீமையாக மாறி இருக்கிறது. மகாத்மா காந்தி சொன்னார், கிராமங்களிலேதான் இருக்கிறது ஆன்மா இருக்கிறது, இந்தியாவினுடைய ஆன்மா கிராமங்களில் தான் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு கிராமங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, இந்த குடியால் அழிந்து கொண்டிருக்கின்றன. இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், குடிப்பழக்கம் என்பது இன்றைக்கு பொது புத்தியிலே குடிப்பது தவறு இல்லை என்ற அளவுக்கு சமூகம் கெட்டு போய் இருக்கிறது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டாம். ஆட்சி இந்த ஆட்சியா அந்த ஆட்சியா, கள்ள சாராயமா நல்ல சாராயமா என்பதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் குடி நோய் என்பது இன்றைக்கு சமூகத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஆழ்த்தி இருக்கிறது, வீழ்த்தி இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வை காணப்போகிறோம்? முழு மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் 2012 1800 கிலோமீட்டர் நடைபயணம் போனார். அதற்கு முன்னால் 2005 குடிப்பழக்கத்துக்கு எதிராக இளைஞர்களிடத்திலே, மாணவர்களிடத்திலே, ஏழை எளிய மக்களிடத்திலே அந்த பழக்கம் கூடாது என்பதற்காக அவர் பிரச்சார நடைபயணத்தை நெல்லையிலிருந்து கன்னியாகுமரி வரையில், நெல்லையிலிருந்து சென்னை வரையில் நடத்தினார். பல தலைவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் குடிப்பழக்கத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் தேவைப்படுகிறது. இன்றைக்கும் கள்ள சாராயத்துக்கு மாற்று நல்ல சாராயம் கிடையாது. முழுமையான மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் அது முடியுமா என்றால், நமது ஐஏஎஸ் ஆபீசர் அவர்கள் சொன்னதை போல இன்றைய நிலையிலே முழுமையாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான சமூக சூழ்நிலை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் கள்ளசாராய பிரச்சனையை பொறுத்தவரையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை மெத்தனமாக இருந்திருக்கிறது என்பதிலே எந்த விதமான ஐயத்துக்கும் இடமில்லை. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த காவல்துறையினுடைய மாவட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். காவல்துறையினுடைய மதுவிலக்கு ஏடிஜிபி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மதுவிலக்கு துறையில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் அந்த மாவட்டத்திலே அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நியாயப்படுத்தவில்லை. ஒரு நபர் ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள். நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இது திமுக அண்ணா திமுக ஆட்சி என்று பார்க்க கூடாது. எல்லோரும் சேர்ந்து இந்த குடிநோயிலிருந்து மக்களை மீட்பதற்கு, தமிழ்நாட்டை மீட்பதற்கு, மது இல்லாத தமிழகத்தை நோக்கி தமிழ்நாட்டை நடத்தி செல்வதற்கு படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும். இன்னொன்று, இந்த குடிநோய் என்பது, குடிப்பழக்கம் என்பது ஒரு சமூக தீமை என்கிற விழிப்புணர்வு இயக்கத்தை, பிரச்சாரத்தை சமூகத்திலே அனைவரும் நிகழ்த்த வேண்டும். அது ஆளுங்கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, எதிர்கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு விவாதத்தை நடத்தலாம் என்றுதான் அவைத்தலைவர் சொன்னார். வந்தவுடனே இவர்கள் தகராறு செய்ய வேண்டும் அல்லது இந்த பிரச்சனையை அரசியலாக்கி வெளியேற வேண்டும் என்கிற முடிவோடு வந்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் நடவடிக்கையிலிருந்து நன்றாக தெரிகிறது. எனவே முதலமைச்சர் இதிலே மிகுந்த மனவேதனையோடு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அதை குற்றம் சொல்ல முடியாது. நடவடிக்கை திருப்தி அளிக்குது. ஆனா மதுவிலக்கு அவசியம் அப்படின்னு சொல்றீங்க. கடந்த காலங்களில் மதுவிலக்கு கோரிக்கை மீண்டும் இப்ப மேல் எழும்புது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மதுவிலக்கு அப்படின்றது சாத்தியமா? படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும். மதுவிலக்குக்கு எதிராக, மது பழக்கத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை கைவிடக்கூடாது. தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். கள்ளசாராயம் நல்ல சாராயம் கள்ளசாராயம் குடித்தவர்கள் உடனடியாக சாகிறார்கள் 2 நாள்ல. நல்ல சாராயம் குடிக்கிறவர்கள் படிப்படியாக சாகிறார்கள். ஆக உழைக்கும் வர்க்கத்தை இன்றைக்கு அரித்துக் கொண்டிருக்கின்ற, ஏழை எளிய மக்களை அரித்துக் கொண்டிருக்கிற இந்த குடிப்பழக்கம் என்பது தவறு இல்லை. பெண்கள் கூட குடிக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வேதனை! இது சமூக வேதனை, சமூக தீமை. இதை எல்லோரும் சேர்த்துதான் ஒழிக்க வேண்டும். இதுல ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி என்பதெல்லாம் இதற்கு இடமே கிடையாது. சரி, இது முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு பாலச்சந்திரன், முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாரு. இந்த டிமாண்ட் அப்படின்றது கடந்த காலங்களில் நிறைய நிகழ்வுகள் இதே போல நடந்திருக்கு. இப்போ இந்த டிமாண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவசியம் தானா? கிராஸ் ரூட்லேருந்து கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு எதிர்க்கட்சி சொல்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்தமாக அந்த குற்றச்சாட்டு உங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கு? போன தரம் இந்த மாதிரி ஒரு துர்மரணங்கள் நடந்த பொழுது உடனடியாக என்னாச்சு, எங்கிருந்து மெத்தனால் போச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த ஆலைக்கு சீல் வச்சிருக்காங்க. அது சிபிஐ சீல் வைக்கல, உள்ளூர் போலீஸ் தான் வச்சிருக்காங்க. நம்முடைய உள்ளூர் போலீஸுடைய திறமை நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இந்த ராஜினாமா செய்யணும், இதெல்லாம் ஒரு அரசியல் ஸ்டண்ட். அவங்க அது மாதிரி தான் கேட்பாங்க, சிபிஐ கேட்பாங்க, ராஜினாமா பண்ணுவாங்க. இப்ப இவங்க இன்னொரு கேள்வி கேட்பாங்கல்ல, தூத்துக்குடியில் அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அதை நான் டிவி பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றவர் முதலமைச்சரான இவங்க கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? இப்ப இந்த மாதிரி அரசியலை இந்த நேரத்துல தவிர்த்துட்டா நல்லா இருக்கும். நடக்கிறது ஒரு கொடுமை. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது காரணம் கள்ளச்சாராயம் நிலவுவது. கள்ளச்சாராயம் நிலவுறதுனாலதான் மெத்தனால் இந்த கள்ளச்சாராயத்துல கலக்குறாங்க. கள்ளச்சாராயம் நிலவுவதற்கான காரணம் என்ன? மக்கள் நலனில் அக்கறை இருந்ததுன்னா இவர் முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி, ஸ்டாலின் முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி கோவிட் பத்தின டிஸ்கஷன்ல எங்களையும் சேர்த்துங்கன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்நியார் முதல்வரான அந்த இபிஎஸ் சொன்னாரு, இவர் என்ன டாக்டரா இவர் சேர்த்துக்கிறதுக்குன்னு. ஆனா இவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவரான இபிஎஸ் சேர்த்துக்கிட்டு தான் கூட்டத்தை நடத்தினார். இந்த மாதிரியான நேஷனல் இஷ்யூஸ் சொல்லி வரும்போது, சோசியல் இஷ்யூஸ் சொல்லி வரும்போது அரசியல் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யணும் மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணா அது தேர்ந்த ஒரு அரசியலாக, முதிர்ந்த ஒரு அரசியலாக, பண்புமிக்க ஒரு அரசியலாக, மக்கள் நலனுக்கு பலம் தரக்கூடிய ஒரு அரசியலா இருக்கும். இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே போட்டு அதை பத்தி மக்கள் கவலைப்படுறது இல்லை. சிஎம் என்ன செய்யறாருங்கிறத அவங்க பார்ப்பாங்க. சிஎம் செய்யறதுல அவங்களுக்கு திருப்தி இருந்தா திருப்தி இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன், உடனடியான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை சிஎம் எடுத்திருக்கிறாரு. ஒன் மேன் கமிஷன் வச்சிருக்காரு. எதிர்காலத்துல இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு. இப்ப நம்ம சொல்ற விவாதத்தில் உள்ள சில விஷயங்களை தான் அவங்களும் சொல்ல போறாங்க. எதிர்காலத்தில் நடக்காம இருக்கணும்னா நோய் முதல் நாடி போங்கன்னு சொல்ல போறாங்க. அந்நேரம் அதையும் பார்க்கணும். அவ்வளவுதான். இப்ப இந்த சம்பவம் நடைபெற்றப்ப கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் ஒரு தகவலை சொல்றாரு, எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு எதிர்க்கட்சியுடைய ரியாக்ஷன், இது எல்லாமே தான் கவர்மெண்ட் மெஷினரியை ரொம்ப வேகமாக துரிதப்படுத்துது. அவருடைய குற்றச்சாட்டு எல்லாமே நம்ம அரசியல் அப்படின்னு கடந்து போயிட முடியுமா? இல்ல, எல்லாமே அரசியல் கடந்து போக வேண்டியது இல்ல. எதிர்கட்சி ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும் கண்டிப்பா. இப்ப அவங்க இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது முதல்வர் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அதுதான் உண்மையான ஜனநாயகம். இதுல ஆட்சியில் தவறு இருந்தால் அந்த தவறுகளை சுட்டி காட்டுவது என்பது உண்மையான ஜனநாயகம். அதை பத்தி யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷன் இருக்க முடியாது. ஆனா உடனடியா இவர் பதவி விலகணும்னு சொல்றதும், இவருக்கு தெரியாம நடக்கல, இவருக்கு தெரிஞ்சுதான் நடத்துன்னு சொல்றதும், இது எந்த ஆதாரத்துல சொல்றாங்க? எந்த அடிப்படையில பதவி விலகணும்னு சொல்றாங்க? இப்ப கோளாறு எதுல இருக்கு? இந்த விஷம் கலந்ததுனாலே இருக்கு. கோளாறு கள்ளச்சாராயத்தினால் இருக்கு. கள்ளச்சாராயத்தை ஒழித்தால் தான் இந்த மெத்தனால் கலக்கிறது தடுக்கப்படும். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன? எதனால கள்ளச்சாராயம் இருக்கு? நான் சொன்ன டாஸ்மாக் ப்ராடக்ட் சாதாரண குடிமக்கள் கெப்பாசிட்டிக்கு மேல இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி பல வினாக்கள் இதில் இருக்கின்றன, சமுதாய கேள்விகள் இருக்குன்னு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். சரி, அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கணேஷ்குமார் நம்முடைய நினைக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். முதற்கட்ட கருத்து எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். முதலமைச்சருடைய சட்டப்பேரவை உரைவை நீங்க கேட்டிருப்பீங்க. நடவடிக்கை எடுத்திருக்கேன், ஓடி ஒளிய போறதில்லை, எல்லா நடவடிக்கை இனியும் தொடரும், இரும்பு கரம் கொண்டு இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்ல, இந்த கருத்தெல்லாம் நாங்க பல முறை கேட்டு அழுத்து விட்டது என்றுதான் சொல்லணும். இப்ப மரியாதைக்குரிய ஒரு பாலச்சந்திரன் சார் சொல்லும் போது கூட, எடுத்த உடனே என்ன நீங்க பதவி விலகணும்னு கேக்குறீங்க, என்ன ஆதாரம் இருக்கு, அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா அப்படின்னா, காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். இது முதல் சம்பவமோ இரண்டாவது சம்பவமோ அல்ல, தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப கடந்த முறை பேசும்போது கூட மரியாதைக்குரிய நண்பர் ராஜீவ்காந்தி பேசும்போது, அதிமுகவின் நபர் மீது வழக்கு பதிவு செய்தார்களே, அப்ப நீங்க கேட்டீங்களா, போனீங்களான்னு. அன்னைக்கு அதிமுக நபர் மீது மட்டுமல்ல, திமுகவை சேர்ந்த அமைச்சருக்கு தொடர்புடைய மரூர் ராஜா என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக பரமத்தி வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் மீது இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராய ஆலையை வச்சிருந்ததுக்காக வழக்கு செய்யப்பட்டிருந்தது. மதுரா செந்தில் என்று நினைக்கிறேன் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய பெயர். அந்த மதுரா செந்தில் அவர்களுடைய தொடர்பு இருக்குதுன்னு பகிரங்கமாக வெளியில வந்தது. அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுக்க தவறுனீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த இடத்துல நடந்திருப்பது என்பது ஒரு திமுக பிரமுகர், அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நேரடியாக தொடர்புல இருக்கக்கூடிய நபர் எதன் அடிப்படையில் அப்படி நேரடியா திமுக பிரமுகர் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு இருக்கு எப்படி சொல்றீங்க? நீங்க வெளிப்படையாக பாருங்க, எல்லா வரவேற்பு பதாகைகளும் வைத்திருக்கிறது. பல முறை இன்றைக்கு அந்த கிராமத்துல, இன்றைக்கும் நாங்கள் அந்த கிராமத்திற்கு சென்று வருகிறோம். அந்த கிராமத்துல அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், இன்றைக்கு நாங்க போய் புகார் கொடுப்போம். அதே கருணாபுரத்துல